ரிஷபராசினியர்களுக்கு சிம்ம ராசியில் கேதுவோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அதற்கு முன்னாடி செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் கிரகம் தான். இந்த செவ்வாய் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு. பூமிக்காரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதி ஆகிறாரு. நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலியடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள் இறங்க வைப்பாரு. பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு. கூடவே மற்ற கிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடும் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பாரு. அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு. ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் ரிஷப லக்னத்திற்கு அவர் 7ஆம் வீட்டில் அமர்வதை விட 12ஆம் வீட்டில் அமர்வது யோகங்களை தரும். அதே போல செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது, மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகரின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிரகங்களிலும் கிரகங்கள் அடிப்படையாக கொண்டு திங்கள் என்ற சந்திரன், ஞாயிறு என்ற சூரியன், இது போல ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களுக்கும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமையின் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையையும் தரக்கூடியவர்.
செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்கள் கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. இவர்கள் போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புள்ளது. தொற்று நோயின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் இருக்கும். அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2இல் சூரியன், குரு 10இல் சனி, ராகு, அதே போல் புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் இந்த தருணங்கள்ல நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல கொடுக்கல் வாங்கல் என்பது சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பண வரவுகளும் திருப்தியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதாலும் அவர்களை குரு பார்ப்பதாலும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் சுமூகமாகி மேலதிகாரிகளுடைய உற்சாகமும் ஆதரவும் உங்களுக்கு உதவிகரமான நிலையில் இருக்குங்க. இதனால் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரித்து உடல் நலம் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. குறிப்பாக உணவில் கவனமாக இருப்பது நல்லது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு நோயினுடைய தீவிரம் அதிகரிக்கும். தாயோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் யாருக்குடனும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க, அனுமனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.